இது உங்கள் டு இசட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஜனவரி மாதத்தில் ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2000 ரூபா யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்திங்கன்னா கடந்த 5/1/2024 அன்று வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வருடம் பொங்கலுக்கு வழங்கக்கூடிய அந்த பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் 1000 ரூபாய் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு வரையறை வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, குடும்ப அட்டையில் வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள குடும்ப அட்டைகள், அதாவது ஓஏஐ கார்டுகள், அதாவது அப்புறம் அரிசி அட்டைகள், இந்த மாதிரி அட்டைகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அந்த பொங்கல் தொகுப்போட 1000 ரூபா வந்து கொடுக்க போகிறாங்க. சர்க்கரை அட்டைகள் மற்றும் அடையாள வகைக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த அதாவது கௌரவ குடும்ப அட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டை, இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த பணம் வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருமான வரி செலுத்தக்கூடிய குடும்பதாரர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு வந்து இந்த பொங்கல் தொகுப்பு வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற பற்றியும் இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த குடும்ப அட்டைதாரர்கள் மட்டும் இல்லாமல் இலங்கை மறுவாழ்வு மையத்தில் தங்கியிருக்கக்கூடிய இலங்கை அகதிகளுக்கும் அவங்க குடும்பங்களும் சிறப்பாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்காக அவங்களுக்கும் பொங்கல் தொகுப்போட ரூபாய் 1000 வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் பார்த்திங்கன்னா அவங்க கையிலே வந்து ரொக்கமாக வழங்கப்படும், அதாவது ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கக்கூடிய அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி முதல் கொடுக்கப்பட்டு 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதியோட அந்த முழுமையாக எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும் அந்த கடை பணியாளர்களும் வந்து எவ்வளவு விரைவாக அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே இந்த பணத்தை, அதாவது பரிசு தொகையோட அந்த பொங்கல் ஜாமான்களையும் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஏற்கனவே இந்த மகளிர் உரிமைத்துறை வாங்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு எல்லாமே இந்த பொங்கல் தொகுப்பு மற்றும் அந்த பொங்கல் பரிசு தொகையான 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வந்து, அதாவது சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகை ஊதியம் சொல்லக்கூடிய அந்த பொங்கல் பரிசு வந்து 3000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க நிரந்தர பணியாளர்கள் மற்றும் அதாவது பகுதி நேர பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கப்படும், அதாவது பொங்கலுக்கான சிறப்பு ஊதியம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு வழங்கக்கூடிய மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒவ்வொரு மாதமும் மாதம் தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 வந்து ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தான் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்து 10ஆம் தேதி முதல் அவங்களோட கணக்கில் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து
எல்லாரும் வந்து பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த தொகையை வந்து முன்னதாகவே கொடுக்கப்படுறதா இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்கு முன்பாகவே அனைத்து வகையான அந்த பணப்பயன்களும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த தகவல் மூலமாக தெரிய வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.